இங்க வா. இது என்ன அநியாயம்? நான் ஏதோ இந்த ஊர்ல டாக்டரா வேலை செய்ய போறமே, முதல்ல இந்த கடவுள் விநாயகரை கும்பிட்டுட்டு வேலையை ஆரம்பிக்காமன்னு பார்த்தா இப்படி ஒரு ஆக்சிடென்ட். ஆக்சிடென்ட் இல்லையா, இன்சிடென்ட். இன்சிடென்ட்டா? எது இதுவா? என்ன சைட் அடிக்கிறியா? என்னது நானா? அப்போ நானா? யோ, உனக்கு எந்த ஊரு? நான் சென்னையில இருந்து வந்திருக்கேன். பார்த்தா அப்படி தெரியலையே. சரி சரி, இனிமேலாவது பார்த்து நடந்துக்கோ. இப்ப போ. என்னையா பயந்துட்டியா? சும்மா உரசி பார்த்தேன். உஷாரத்தான் இருக்க. தப்பா நினைச்சுக்காதையா? பரவாயில்லங்க, நான் ஒன்னும் தப்பா நினைச்சுக்கல. வர்றேன். அதோ நிக்கிறேன் பாருங்க. அவன் நமக்கெல்லாம் ஒரு நல்ல வழியை காட்டுறதுக்காக வர சொல்லியிருக்கான். வாங்க போய் பாப்போம். வாங்க வாங்க. ஏயா நல்ல இடம் பார்த்து கூட்டு வந்திருக்கான் பாரு. ஐயா அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. வாங்க. அடப்பா, இந்த கல்லா? இந்த கல்ல ஒண்ணு அடிச்சா ஊத்தும். உங்க அப்பா புத்தி உன்னை விட்டு போகுதான் பாரு. உருப்படுறதுக்கு வழி சொன்னா உதவாக்குற மாதிரி பேசுற. சரி, நீ உதவுற வந்தா எங்க கஷ்டத்தை போக்க இந்த கல்ல நீ என்ன தங்க சுரங்கத்துல இருந்தா கொண்டு வந்திருக்க? ஆடா போப்பா. தங்க சுரங்கம் இல்ல, வைர சுரங்கம். அதுவும் நம்ம ஊர்லயே. இது யாரோட நிலம்? இது இவங்க மாமனாருடைய இடம். இவங்க மச்சினிச்சு யார கட்டிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் இந்த இடம் சேரும். அது அவங்க விருப்பப்பட்டால். இந்த கல்ல இந்த நிலத்துல இருந்தா எடுத்தேன். இத டெஸ்ட் பண்ணி பார்த்தா இது விலை மதிக்க முடியாத கிரானைட் கல்லு. இத வெளியில வித்தா கோடி கோடியா சம்பாதிக்கலாம். அப்படியா? அது மட்டும் இல்ல, இந்த நிலம் மட்டும் நம்ம கை கிடைச்சிருச்சுன்னா நம்ம இந்த கல்ல வெளிநாட்டுக்கு அனுப்பி கோடி கோடியா சம்பாதிக்கிறத விட இந்தியாவிலேயே நம்பர் 1 பணக்காரன் ஆயிடுவோம். என்னது கோடி கோடியாவா? அட போட. இல்லடா, இப்ப பார்த்தா நாள் தூங்கிட்டே இருக்கான். இவனுக்கு வேற வேலை கிடையாதா? வேலைதானே, கொடுத்துட்டா போச்சு. கொடுத்துருவோம். யோ, முதல்ல வழியை விட்டுட்டு அப்புறமா குறுக்க நில்லு. நான் எதுக்கு வழி விடணும்? எங்க கிணறு, எங்க வயலு. நான் போனதுக்கு அப்புறம் தான் நீ போகணும். முதல்ல நீ வழி விடு. கிணறு ஒண்ணுதான் இருக்கலாம், ஆனா வழி பொது வழி. முதல்ல நான் போகணும். வழியை விடு. முடியாது. முடியாதா? ஐயோ, கொண்டு வந்துட்டாங்க. கை கொடு. இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த ஊருக்கு உங்களை ஏன் கூட்டி வந்து தெரியுமா? ஆடுங்களுக்கும் மாடுங்களுக்கும் ஊசி போடுறதுக்கு மட்டும் இல்ல, தன்னந்தனியா இருக்கிற என்னையும் சேர்த்து கவனிச்சுக்கிறது தான். அதுக்காக அதுங்களுக்கு போடுற ஊசி உங்களுக்கு போட முடியுமா? என்ன மாப்பிள்ள, என்ன போய் இப்படி சொல்லிட்டீங்க? மாமா, உங்க தங்கச்சி மாமானா உங்களை விட்டுருவானா? கவலைப்படாதீங்க மாமா. வந்துட்டோம் லட்சுமி. வா வா, அவசரப்படாத. என்ன நக்கலா? இடிச்சேன்னா விடிய விடிய கொரட்டை விட்டு தூங்குறியே. நம்ம லட்சுமி கத்துதே, எதுக்கு கத்துதுன்னு புரிய வேண்டாம். மூஞ்சிய பாரு. இத புடி. எதுக்கு? கைத்த கொண்டா. இதை எடுத்துட்டு வீட்டுக்கு போ, நான் பாத்துக்கிறேன். அதான் பாக்குறேனே 15 வருஷமா. ஏதோ உனக்கு விவரம் தெரியாதே, விவரமா எடுத்து சொல்லலாம்னு பார்த்தா. எனக்கா? எனக்காடி விவரம் பத்தாது? 3 பிள்ளைய பெற்றிருக்கேன்டி. இதுக்கு மேல யாரு விவரம் சொல்லணும்? போடி, போ, வீட்டுக்கு போ. நீ வீட்டுக்கு வா, உன்னை வச்சுக்கிறேன். அதான் 15 வருஷமா வச்சிருக்கேன். லட்சுமி, இன்னைக்கு உனக்கு சந்தோஷம் தான். டாக்டர்
வாங்க டாக்டர் வாங்க. என்னப்பா மாட்டுக்கு என்ன? டாக்டர்யா லட்சுமி காலைக்கு கத்துறா. அதுவா இருவார. டாக்டர்யா என்னப்பா காதை கொஞ்சம் கொடுங்க. லட்சுமிய பாத்துக்கிட்டீங்க இல்லையா? ஜாதி மாறிடாம பாத்து போடுங்க. பாத்தீங்களா மாப்ள, இந்த ஊருக்காரங்க மாட்டுல கூட ஜாதி பாக்குறாங்க. பாத்து எடுத்துங்க, மோசமான பாத்து. என்ன இது? அடிச்சா சிதறிக்கா, உடைச்சா ஆண்முறி பெண்முறி. ஆண்முறி பெண்முறியா? அதானே, ஆண் பாதி பெண் பாதி. இதெல்லாம் உங்களுக்கு எங்க புரிய போகுது? ஆண் பாதி பெண் பாதியா? வில்லங்க பேசுறேன். சாமி கும்பிட. அம்மா தாயே, கால் பசிச்சுமா? அட என்னங்க, மலை மேல இருக்க கோயிலுக்கு சேர்ந்து போய் படியேறி சாமி கும்பிடலான்னு சொல்லிட்டு இப்படி ஊருக்கு நடுவுல இருக்க கோயில வந்து உட்காந்துட்டீங்களே. எப்படியோ தேடி பிடிச்சு உங்க பின்னாடி வந்துட்ட பாத்தீங்களா? எதுக்கு பொறுக்குது? அதான் சாமி பிரசாதங்க, பிரசாதம். தேங்காய் தேங்காய் தெரியாது? தேங்காய். தேங்காவா? அதுவும் சாமிக்கு தானே உடைக்கிறாங்க. பிரசாதம் தானே. இந்தாங்க பிரசாதம் எடுத்துக்கோங்க. அது சிதறுக்கா, அதை நான் எடுத்த பொறுக்கிறதா சொல்லுவாங்க. இந்த கூடையில் இருக்கிறது சாமிக்கு பக்குவமா உடைச்சது. இது ஆண்முறி, இது பெண்முறி. அதனாலதான் உங்ககிட்ட பிரசாதம் கேட்கிறேன், கொஞ்சம் கொடுங்களேன். யோ அழையாத புடி. அது எங்களுக்கும் தெரியும். ஐயோ அது ஆண்முறிங்க, பெண்முறி கொடுங்க. அசட்டு வழி. நீ சுத்தி வளைச்சு எங்க வரேன்னு எனக்கு புரியுது. நான் கிராமத்து பொண்ணு. எங்க தாத்தா விட்டுட்டு போன சொத்துல பாதியை குடிச்சு அழிச்சாரு எங்க அப்பா. மீதி இருக்க சொத்தை வச்சு என் கல்யாணத்தை முடிக்க எங்க அண்ணன் வழி தேடிக்கிட்டு இருக்காரு. நீ அப்படி இல்ல. உங்க அப்பா டவுன்ல நிறைய சொத்து சேர்த்து வச்சிருக்காரு. பிள்ளை இல்லாத சிங்கப்பூர்காரர் சொத்துக்கு வாரிசை வர ஒட்டிட்டு இருக்க. என்னது? சிங்கப்பூர்காரர் சொத்துக்கு வாரிசை ஒட்டிக்கிட்டு இருக்கா? இவ்வளவு கேவலமா நினைச்சிட்டீங்களே. ஒண்ணு மட்டும் சொல்ற கேட்டுங்க, உங்களை மட்டும் நான் பார்க்க மாட்டேன் சென்னைக்கே இந்த ஊரை விட்டு போயிருப்பேன். இப்ப போனாலும் சரி, நீ எப்ப போனாலும் சரி, உனக்கும் எனக்கும் ஒத்து வராது. ஆளை விடு. ஓ, கதை இப்படி போதா? நான் என்னமோ நினைச்சிருந்தேன். அட கடவுளே. எங்க நழுவ பாக்க? யோ கழுத்து சிலிக்க போகுது. திரும்பி அப்படி என்னமோ உன் கூட உறவாட வந்த மாதிரி சடவா உட்கார்ந்துருக்க. எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஒரு கடிதாசி எழுதணும். எழுதி கொடு. ஏன்னா வெங்காயம் வெட்டுறப்போ தெரியாம என் விரலையும் வெட்டிக்கிட்டேன். பேனா பிடிக்க முடியாது பாரு. ஆமா, பேனா பேனா வச்சிருக்கியா? வச்சிருப்ப. பார்த்தா வெள்ளையும் சொல்லையுமா இருக்க. பேனா கூடவா இல்லாம இருப்ப? சரி கொடு, எழுதி தரேன். என்ன எழுதணும்? என் உயிரினும் மேலான நந்தினிக்கு. யார் இது அந்த நந்தினி? என்ன என் பேரு மாதிரி இருக்கேன்னு பாக்குறியா? என் மாமா மக பேரும் நந்தினி தான். இரு அவனே உன்னை நான் கவுத்துடுறேன். ஒண்ணும் இல்ல, அது வேற விஷயம். நீ எழுது. என் உயிரினும் மேலான நந்தினிக்கு உன் மேல் பைத்தியம் கொண்டு தெரியும் நான் எழுதுவது. நானா? நீ இல்ல, நான் தான். எழுது. உன்னை உடனே பார்க்க வேண்டும். எப்போதும் நாம் வழக்கமாக சந்திக்கும் இடத்திற்கு வரவும். வரணுமா? எதுவும் வில்லங்க மாதிரி தெரியுது. என்ன யோசிக்கிற? உன் சந்தேக புத்தி உன்னை விட்டு போகுதா பாரு.
நீ எழுதினது போதும். குடியா? எங்க போற? இல்ல யோ, இது உன்னோட கைத்து தானே, இந்த ஊரே நம்பமில்ல. தயவு செஞ்சு லெட்டர் கொடுத்துட்டு போ. அக்கு உஸ்கு. ஓடாத.